நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. முந்தைய பாகத்தில் சொர்க்கம் என்பது கற்பனை அல்ல, அது மனிதன் மரணத்திற்கு பின் அடையவிருக்கும் உண்மையான நிரந்தரமான இறுதி தங்குமிடம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பதிலளித்திருந்தீர்கள். நீங்கள் கொடுத்த அந்த நிரந்தரம் என்ற வார்த்தையில் இருந்துதான் என்னுடைய அடுத்த கேள்வி பிறக்கிறது. இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கையின்படி தௌஹீத் நிரந்தரமானவன், அல் பக்கி என்ற தகுதி முழுக்க முழுக்க அல்லாஹுவுக்கு மட்டுமே உரியது. அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவன் மட்டுமே என்றும் அழியாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாமெல்லாம் ஒரு கட்டத்தில் அழிந்து போகக்கூடியவர்கள். ஆனால் சொர்க்கத்திற்கு செல்லும் மனிதன் அங்கு நிரந்தரமாக வாழப்போகிறான் என்று இஸ்லாம் கூறுகிறது. அப்படியென்றால் அல்லாஹுவுக்கு மட்டுமே உரிய அந்த முடிவற்ற நிரந்தரம் என்ற தன்மையை சொர்க்கத்திற்கு செல்லும் மனிதனும் பெற்றுவிடுகிறான் அல்லவா? அல்லாஹுவும் நிரந்தரம், சொர்க்கத்தில் இருக்கும் மனிதனும் நிரந்தரம் என்றால் அங்கே நிரந்தரம் என்பதில் மனிதன் அல்லாஹுவுக்கு நிகராகி விடுகிறானா, அல்லது மனிதன் அங்கு சென்ற பிறகு அல்லாஹுவாக மாறிவிடுகிறானா? அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் நிரந்தரமில்லை என்ற இஸ்லாமிய அடிப்படை விதிக்கே இது முரணாக இல்லையா? இதற்கு உங்களுடைய இஸ்லாமிய மார்க்க வரம்பிற்குள்ளேயே இருக்கும் துல்லியமான தர்க்க விளக்கம் என்ன? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதி ஏகத்துவ கொள்கையின் மிக ஆழமான தர்க்கரீதியான ஒரு நுட்பமான கேள்வியை எழுப்பியுள்ளீர்கள். அல்லாஹும் நிரந்தரம், சொர்க்கவாசியும் நிரந்தரம் என்றால் இருவரும் சமமாகி விடுவார்களா என்ற உங்களது கேள்விக்கு இஸ்லாமிய தத்துவ மற்றும் மார்க்க வரம்பிற்குள் மிக தெளிவான தர்க்க விளக்கம் உள்ளது. சுருக்கமாக சொன்னால், அல்லாவின் நிரந்தர தன்மை என்பது அவனது சுயத்தன்மை, இன்ட்ரின்சிக் எசென்ஷியல். ஆனால் மனிதனின் நிரந்தர தன்மை என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு கொடை, பிஸ்டோட், டிபெண்டன்ட். எனவே மனிதன் ஒருபோதும் அல்லாஹுக்கு நிகராகவோ அல்லது அல்லாஹ்வாகவோ மாற முடியாது. இதை மார்க்க ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் புரிந்து கொள்ள 3 முக்கிய விளக்கங்கள் உள்ளன. 1. சுயமான நிரந்தரம் vs வழங்கப்பட்ட நிரந்தரம். அல்லாஹ் அல் பாக்கி என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனது நிரந்தர தன்மைக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவன் யாரை சார்ந்தும் இல்லை. ஆனால் மனிதன் என்பவன் பிறப்பால் அழிந்து போகக்கூடியவன், ஃபனா தான். சொர்க்கத்தில் மனிதன் நிரந்தரமாக வாழ்கிறான் என்றால் அவன் சுயம்புவாக நிரந்தரமானவன் அல்ல. அல்லாஹ் அவனுக்கு அந்த நிரந்தர வாழ்வை வழங்கி நீடிக்கச் செய்கிறான். அல்லாஹ் நினைத்தால் அந்த வினாடியே அதை மாற்ற முடியும். எனவே சொர்க்கவாசியின் நிரந்தரம் என்பது முற்றிலும் அல்லாவின் ஆற்றலை சார்ந்தே இருக்கிறது. 2. ஆரம்பம் உள்ள நிரந்தரம் vs ஆரம்பம் இல்லாத நிரந்தரம். அல்லாஹுக்கு ஆரம்பமும் இல்லை, அல் அவ்வல், முடிவும் இல்லை, அல் ஆகிர். ஆனால் மனிதனுக்கு பிறப்பு என்ற ஓர் ஆரம்பம் உண்டு. பூமிக்கு வந்து சோதிக்கப்பட்டு மரணித்து அதன் பிறகே அவன் சொர்க்கத்தில் நிரந்தர வாழ்வை தொடங்குகிறான். ஆரம்பமே இல்லாத அல்லாவின் நிரந்தர தன்மை எங்கே? ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கும் மனிதனின் நிரந்தர தன்மை எங்கே? இரண்டையும் ஒப்பிடவே முடியாது. புனித அல்குரானில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான். அல்குரான் வசனம் அர்-ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனங்கள் 26, 27. பூமியிலுள்ள யாவரும் அழிந்து போகுபவர்களே, கண்ணியமும் மகிமையும் உடைய உமது இறைவனின் முகமே அவன் மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். 3. தர்க்கரீதியான உதாரணம் சூரியனும் கண்ணாடியும். இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு தர்க்க உதாரணம். சூரியனிடம் சுயமான ஒளி இருக்கிறது. நாம் ஒரு சிறிய கண்ணாடி துண்டை சூரியனுக்கு நேராக காட்டினால் அந்த கண்ணாடியும் பிரகாசமாக ஒளிரும். இப்போது கண்ணாடியும் ஒளிர்கிறது, சூரியனும் ஒளிர்கிறது என்பதற்காக கண்ணாடி சூரியனுக்கு நிகராகிவிட்டது என்றோ கண்ணாடி சூரியனாக மாறிவிட்டது என்றோ சொல்ல முடியுமா? முடியாது. ஏனில் கண்ணாடியின் ஒளி சூரியனால் கொடுக்கப்பட்டது. சூரியனை மறைத்துவிட்டால் கண்ணாடி இருட்டடைந்துவிடும். இதேபோல்தான் சொர்க்கத்தில் மனிதனுக்கு கிடைக்கும் நிரந்தரத்தன்மை என்பது அல்லாவின் பேராற்றல் என்ற சூரியனிடமிருந்து மனிதனாகிய கண்ணாடிக்கு கிடைக்கும் ஒளியாகும். எனவே இஸ்லாமிய அடிப்படை விதிக்கு இது எவ்விதத்திலும் முரணானது அல்ல. சொர்க்கவாசி எத்தகு உயரிய நிலையை அடைந்தாலும் அவன் என்றும் படைப்பினமே, அல்லாஹ் மட்டுமே என்றும் படைத்தவன். சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. சொர்க்கத்தில் மனிதனுக்கு கிடைக்கும் நிரந்தரத்தன்மை பற்றி விவரிக்கும்போது அல்லாஹ் நினைத்தால் அந்த வினாடியே அதை மாற்ற முடியும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் யாரையும் வெளியேற்ற மாட்டான் என்றும் அந்த பவரை அவன் திரும்ப பறிக்க மாட்டான் என்றும் இருக்கும்போது பவரை புடுங்கிடுவான் என்ற ரீதியில் பேசுவது ஏற்புடையதாக இல்லை. இதற்கு நேரடியான குர்ஆன் வசனமோ அல்லது நபிமொழியோ இல்லாமல் நாம் இப்படி சொல்லக்கூடாது. ஏனெனில் நாம் இஸ்லாமிய வரலாற்றையும் அதன் மூலாதாரங்களையும் தான் ஆய்வு செய்கிறோம். அடுத்ததாக நீங்கள் காட்டிய சூரியன் மற்றும் கண்ணாடியின் உதாரணம் சொர்க்கத்திற்கு பொருந்துவதாக இல்லை. உலகத்தில் சூரிய ஒளி வந்து போகும், அதனால் கண்ணாடி ஒளிர்வதும் இருட்டாவதும் மாறும். ஆனால் சொர்க்கம் என்பது அப்படி வந்து போகுமா? அல்லாஹ் ஒரு முறை தருவதாக வாக்குறுதி அளித்த சொர்க்கத்தின் நிரந்தர வாழ்வு இப்படி வந்து போகுமா?
அல்லாஹ் சொன்னது ஒருபோதும் மாறாது என்னும்போது இந்த உதாரணம் இங்கு சரியாக பொருந்தவில்லையே. இதற்கான சரியான மார்க்க ரீதியான விளக்கம் என்ன? நியூஸ் சவுண்ட் வாய்ஸ் பதில் மிக உன்னதமான மார்க்க ரீதியான ஒரு திருத்தத்தை நீங்கள் இங்கே சுட்டிக்காட்டியுள்ளீர்கள். உங்களது வாதம் 100 விழுக்காடு சரியானது. முந்தைய பதிலில் உவமைக்காக சொல்லப்பட்ட விஷயம் சொர்க்கத்தின் மாறாத தன்மையோடு ஒப்பிடும்போது தவறான புரிதலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கான துல்லியமான மார்க்க விளக்கத்தை இப்போது பார்ப்போம். சொர்க்கவாசிகள் அங்கிருந்து ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நிரந்தர வாழ்வு எக்காரணம் கொண்டும் திரும்ப பெறப்பட மாட்டாது என்பதும் புனித குர்ஆனின் அசைக்க முடியாத வாக்குறுதியாகும். இதனை பற்றி அல்லாஹ் பின்வருமாறு பேரறிவிப்பு செய்கிறான். அல் குர்ஆன் வசனம் அல் ஹிஜ்ர் அத்தியாயம் 15 வசனம் 48. அங்கே அவர்களை எவ்வித களைப்பும் தீண்டாது, இன்னும் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். அதேபோல் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் இந்த சொர்க்கத்து இன்பங்கள் ஒருபோதும் குறைந்து போகாத முடிவற்ற கொடையாகும் என்பதை அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் உறுதிப்படுத்துகிறான். ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 108. இன்னும் எவர்கள் நற்பேறு பெற்றவர்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். உமது இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அங்கேயே நிலைத்து வாழ்வார்கள். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முடிவில்லா கொடையாகும். எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அல்லாஹ் சொர்க்கவாசிகளின் பவரை பறிக்க மாட்டான். சொர்க்கத்தின் இன்பங்களும் அதன் நிரந்தரத்தன்மையும் உலகத்து சூரிய ஒளியைப் போல வந்து வந்து போகக்கூடியவை அல்ல. அது என்றும் மாறாத நிரந்தரமான முடிவற்ற அல்லாவின் பேரருளாகும். முந்தைய பதிலில் சொல்லப்பட்ட சுயமான நிரந்தரம் vs வழங்கப்பட்ட நிரந்தரம் என்ற தத்துவ விளக்கத்தின் நோக்கம் என்னவென்றால், மனிதன் பிறப்பால் சுயம்புவாக உருவான கடவுள் அல்ல, அவன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை என்பதை விளக்குவதற்கே தவிர அவனது சொர்க்க வாழ்வு பறிக்கப்படும் என்பதற்காக அல்ல. உங்களது கூர்மையான கவனிப்பின் மூலம் அந்த விவாதம் இப்போது மிக தெளிவான ஆதாரபூர்வமான முடிவை எட்டியுள்ளது. நமது நியூஸ் ஆன் வாய்ஸ் யூடியூப் சேனலின் முதன்மை நோக்கமே இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் அதன் வரலாற்று சிந்தனைகள் குறித்து நமக்குள்ளும் பொதுமக்களுக்குள்ளும் எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான தெளிவான விடைகளை தேடுவதாகும். தினந்தோறும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களையும் கேள்விகளையும் வெறும் மேலோட்டமான கருத்துகளாக அன்றி முறையான வரலாற்று சான்றுகள், ஹிஸ்டரி மற்றும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் கேள்வி பதில் வடிவில் மிக எளிமையாக விளக்குகிறோம். தொடர்ந்து நமது காணொளிகளைக் கண்டு பயன்பெறுங்கள். உங்கள் ஆதரவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குங்கள்.